அந்த ஜக்கி வாசுதேவை வந்து அதிகமாக வளர்த்து விட்டது வந்து பத்திரிகைகள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள், நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே வளர்த்து விட்டாங்க. அதில் வந்து ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கும். ஏன் தெரியுமா? கோயம்புத்தூரில் ஓடுற கவர்மெண்ட் பஸ்ஸுலேயே ஈஷா யோகா அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டுனது அவங்க ஆட்சியில் தான். ஸோ அதை வந்து இப்போ தான் டிஎம்கே வந்தப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எடுத்தாங்க. ஸோ பேருந்துகளில் ஈஷா யோகா அட்வர்டைஸ்மெண்ட் அரசு பேருந்துகளில் எடப்பாடி பழனிசாமி அரசு தான் வந்து ஜக்கி வாசுதேவனுடைய விளம்பரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இப்போது அதோட விளைவு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவங்க தேர்தல் கூட்டணி கூட அங்கே உள்ளதை வச்சு தான் பேசப்படுது. பாஜக, மற்ற ஏடிஎம்கே, தேமுதிக, எஸ்பி வேலுமணி எல்லாம் இருக்கார்ல, இவங்க எல்லாருமே கூட்டணியை பற்றி, தேர்தல் கூட்டணியை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய இடமாக எது இருக்குது? ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமம் இருக்குது. அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அந்த நாட்டு அதிபர் அங்கே போனார், அந்த நாட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இதே தானே பண்ணுறாங்க. ஏன் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்குறதில்ல? கேள்வியை எழுப்பாமல் இதே கேள்வி கேட்காம எப்ஸ்டீன் ஃபைல்ஸை போய் கேள்வி கேட்டு நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் இங்கே ஏதாவது பண்ண போகிறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகள், முகேஷ் அம்பானி அண்டு அதிகாரிகள் இல்லை, இந்தியாவுடைய பிஸ்னஸ்மேன் முகேஷ் அம்பானி, அடுத்து மோடியோடைய பேர் அதில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹர்தீப் சிங் பூரி அப்படின்னு ஒரு அமைச்சர், அவரோட பேர் வந்துருக்குதுங்கிறாங்க. ஸோ இவங்க பேரெல்லாம் அதில் இருக்குது. பட் ஆனால் அங்கே கேள்வி கேட்கட்டும், அது வந்து